Friends, welcome to Aqua Harini channel. இன்னைக்கு நம்ம சிறுவர் இயற்கை பூங்கா சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறோம். சில்ட்ரன்ஸ் நேச்சுரல் பார்க் அப்படின்னு இப்போ பேர் வச்சுருக்காங்க. இந்த பார்க் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருனால 1959 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் வந்து நம்மளோட கன்சர்வேஷன் அவேர்னஸ்க்காக, ப்ரொமோஷனுக்காக, லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக நேச்சுரல் ஸ்பேஸ் ஆஃப் கிண்டி நேஷனல் பார்க் மெட்ரோபாலிட்டனோட அர்பன் செட்டில்மெண்ட்ல மிடில் ஆஃப் ரைட்ல வந்து ஒரு செரீன் ஸ்ட்ரைப் ஆஃப் லேண்ட் வந்து இருக்குன்றது ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் கம்ஃபர்டிங்காக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து இங்கே வெல் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லாவும் பார்த்துக்கிறாங்க. கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து ஒரு சென்னையோட வண்டர்னே சொல்லணுங்க. நீங்கள் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியல, நாங்கள் ஜங்கலுக்குலாம் போக முடியாது, ட்ரெக்கிங்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னையில் இருக்கிற கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து ரொம்ப ஒரு அருமையான இடம். இது வந்து 8th ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயே வந்துடுது. இதோட லஷ் க்ரீன் வெஜிடேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் ஒரு சிட்டி லைஃப்லேருந்து வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். நேஷ்னல் கிண்டி பார்க் வந்து ஒரு ஐடலிக் ஸ்பாட்னே சொல்லணும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஷேட்ஸ் ஆஃப் வேரியட் ஸ்பீஷியஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்கலாம். நிறைய அனிமல்ஸ் வந்து அது விளையாடுறதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். ராஜ்பவனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லணும். அந்த கிரவுண்ட்ஸ் வந்து இதோட ஷேர் பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் கவர்னரோட ரெசிடென்ஸும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ராஜ்பவனோட கவர்னர் ரெசிடென்ஸ் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் எந்த நேஷ்னல் பார்க் இருக்குன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம அங்கே போக முடியாட்டியும் இங்கேருந்து நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு நம்ம லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இட் எக்ஸ்டென்ஸ் டீப் இன்சைட் தி கவர்னர்ஸ் எஸ்டேட். அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர்ஸ்கியூ ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் உள்ளேயே ஓடுது. கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து 2.70 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ஸ்மாலர் சைஸாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. இது வந்து வர விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் தான் வந்து அமேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த நேஷ்னல் பார்க் வந்து ஒரு ரிமார்க்கபிள் அசார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனான்னு சொல்லணும். இங்கே ரொம்ப முக்கியமான ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிளாக் பக், ஜாக்கல், அப்புறம் இந்த புள்ளிமான், ஸ்பாட்டட் டீர், நிறைய பாம்பு வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வெரைட்டி வந்து இப்போது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயே வச்சுருக்காங்க. அண்ட் அகெயின் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஸ்னேக் பார்க்கும் அவைலபிளாக இருக்குது. உள்ளே டாட்டாய்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி வச்சு அதில் 1-2 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தனியாக டாட்டாய்ஸும் வந்து நம்ம மீன் தொட்டியில் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலங்களுக்கு 2016க்கெல்லாம் முன்னாடி 2008லலாம் பார்த்திங்கன்னா இதில் மீன்லாம் இருந்தது. இப்போ வந்து வெறும் டாட்டாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பிளாக் பக்கோட பாப்புலேஷன் வந்து 400 இருக்கும். அப்புறம் இந்த ஸ்பாட்டட் டீஸ் வந்து ஒரு 200 இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 130 ஸ்பீஷஸ்க்கு மேலேயே லோக்கல் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இந்த பார்க்கில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காக்கா நம்ம சொல்லவே வேணாம். இந்த க்ரோஃபேசன்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு பேர்ட், டெய்லர் பேர்ட், அப்புறம் கர்கனே, அப்புறம் பரியா கேட்டுன்றது, அப்புறம் பாண்ட் ஹிரான், மீடியம் எக்ரேட், இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் அங்கே போய் பார்த்த பறவைகளை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஒரு அமேசிங் ஃபவுனான்னு சொல்லணும். இந்த பார்க் வந்து ஹேஸ் அ ரிச் ஃப்ளோரா. நீங்கள் வந்து இந்த ஒரு முள்காடு அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற இந்த புதருக்கெல்லாம் இருக்கும்போது, இந்த புல்தரைங்கெலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம சென்னையில் இருக்குதா, நம்ம இதெல்லாம் வளருமா அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அங்கே போகிற விசிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் வந்து பார்த்து ரசிக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். என்ன ஒரு சின்ன ஏமாற்றம் வந்து முன்னாடியெல்லாம் கிண்டி நேஷ்னல் பார்க்கில் ஒரு பெரிய தி லார்ஜஸ்ட் ஸ்லைடு இருக்கும். அதுக்கு அவ்வளோ க்யூ நிற்கும். அதெல்லாம் சண்டை போட்டு அடித்து பிடிச்சி நான் தான் சொல்லிட்டு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஸ்லைடிங் வந்து இப்போ வந்து டெம்ப்ரவரியாக ரொம்ப வருஷமாக ஐ திங்க் 2-3 இயர்ஸாக அது க்ளோஸில் தான் இருக்குது. அதுதான் ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம குழந்தையாக இருந்து விளையாடின விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லைன்ற போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லேயோ இல்லை இரும்புலேயோ வந்து சும்மா அப்படி அட்டாச் பண்ண சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்து இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது. நிறைய ஸ்கூல் கிட்ஸ் வந்தாங்கன்னா அங்கே தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க மோர் தென் அனிமல்ஸ். ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஸ்லைடை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரீசன்ட் ரெனோவேஷன் பற்றி சொல்லியே ஆகணும். 30 crore இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இப்போது பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இதோட கூண்டு, அப்புறம் இந்த
இந்த நேம் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. நான் முன்னாடி இருந்த நேம் போர்டும் காமிக்கிறேன், இப்போ இருக்கிற நேம் போர்டும் நான் கடைசியில் காமிக்கிறேங்க. இப்போ இந்த பார்க்கில் ப்ளே கிரவுண்டுக்கு ஸ்லைட்ஸு, ஸ்விங்ஸு, அப்புறம் வீல் சேர் ஆக்சசபிள்னு சொல்கிறாங்க. என் பையனை நான் வீல் சேரில் தான் கொண்டு போனேன். செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது. என்னென்னா எங்கெங்கே வீல் சேர் ஆக்சஸ் பண்ணணுமோ அங்கே பண்ண முடியல. இது வந்து நேம் சேக்குக்கு வீல் சேர் ஆக்சசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்குது, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கர்ட்டசி யாருக்குமே அங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து டிசேபிள்டாக அந்த மாதிரி பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கெலாம் வந்து இது அவ்வளோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா கிடையாது. அண்ட் தண்ணி எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் தண்ணீரோட அந்த டேப் அவைலபிளாக இருக்குது. எப்படி தேடுது போகிறேன் பக்கத்துலேருந்து கை கட்டும் வாய் கட்டுங்கிற மாதிரி தான். அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க வராங்க அப்படின்னா தே கேன் ஆக்சுவலி லீவ் மெயின் ரோடு, அந்த சென்டரில் இருக்கிற பாத்தை நம்மளுக்கு அலோவ் பண்ணலாம். அதையும் பூட்டி வச்சுட்டு நீங்கள் இப்படி தான் போகணும்னு சொன்னால் பாதிக்கு மேலே அங்கே வந்து வெளியில் வர்றதுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மங்கீஸை பார்க்க போகிறீங்கன்னா திருப்பி அங்கேருந்து இன்னொரு பேரட்ஸ்க்கு போக முடியாது. அகெயின் யூ ஹாவ் டு கம் பேக்வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வரணும். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது எங்களுக்கு ஓகே, நாங்கள் கூட்டம் இல்லாதப்போ போனோம், நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். பட் நாட் எவ்ரி ஒன் வில் மேனேஜ் திஸ். தனியாக ஓட்டிகிட்டு போகிறவங்க, ஆட்டோமேட்டிக் வீல் சேர் வச்சுருக்கவங்க செம்ம கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா கீழே அந்த மாதிரி அது முடியுதுன்றதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட கிடையாதுங்க. இந்த வாட்டி ஏவியரி பார்த்த பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம், ஒயிட் ஐபிஸ் பார்த்தோம், கிரே பெலிகன்ஸ், அப்புறம் ஸ்பூன்பில்ஸ் அண்ட் நைட் ஹெரான்ஸ் பார்த்தோம். இதெல்லாமே இங்கே இருந்தது. இந்த பார்க்லேயே ஒரு ஏர் கண்டிஷன் உள்ள ஒரு லைப்ரரி அவைலபிளாக இருக்குது. ஒரு 1000 புக்ஸோட இருக்குது. இந்த பார்க் வந்து நிறைய மேமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் ரெப்டைல்ஸ்க்கும் வந்து ஒரு ஹோமாகவே இருக்குது. இந்த பார்க் வந்து கொஞ்சம் மெஷ் கவர் பண்ணி டோம்லாம் பண்ணியிருக்காங்க. நியர்லி ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ஃபீட் ஹைட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே பெரிய செலவு தான். இந்த பார்க் வந்து சென்னையோட ஹார்ட், மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட ஹார்ட்டில் வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக அவங்க திருப்பியும் தி ஹேவ் டு கீப் இட் அப். ஏன்னா சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது எல்லாருமே வருவாங்க, ரேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஹூக் நோஸ்ட் சீக் ஸ்னேக். Crocodile species includes like gharial, marsh crocodile, saltwater crocodile, Siamese, African dwarf, Nile, spectacled caiman, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மானிட்டர் இருந்தது, பெங்கால் மானிட்டர் இருந்தது, இந்தியன் பிளாக் டர்ட்டில், அப்புறம் இந்தியன் ஃப்ளாப்ஷெல் டர்ட்டில், இந்தியன் ஸ்டார் டார்டாய்ஸ், ஸ்பாட்டட் ராக் கீக்கோ, அப்புறம் சவுத் ஏஷியன் கேமலன்னு இருந்தது. இப்போ இதெல்லாம் இல்லை. இந்த ஸ்னேக் வந்து ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் பிளான்டட் இருக்கும் நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. crocodiles அண்ட் லார்ஜஸ்ட் லிசர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏர் என்க்ளோஷரில் இருக்கும். பட் ப்ரொடெக்டட் பை இந்த பேரபெட் வால்ஸில் வந்து போட்டு வயர் மெஷ் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பார்க் வந்து உள்ளேயே ஒரு அக்வேரியம் இருக்குது. வாட்டர் ஸ்னேக்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் தான் இருக்கும், மீனெல்லாம் இருக்காது. இந்த என்க்ளோஷர்ஸ் எல்லாமே வந்து சிக்னேச்சர்ஸ் போட்டிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்னேக்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், சம்டைம்ஸ் ஹிந்தியில் கூட இருக்கும். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஜனவரி 2010 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் டிஜிட்டல் இன்ஃபோர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்டு என்ன சொல்ல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரானிக்கலாக நம்மளுக்கு டிஸ்பிளே காமிக்கும், என்ன ஸ்னேக்ஸ் இருக்குது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் காமிக்கும். இது ஒரு சின்ன ஆடிட்டோரியம் இருக்குது வித் மவுண்டட் சீலிங் ப்ரொஜெக்டு. ஸோ இதில் வந்து கியாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் நடத்திக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ளேயே இருக்குது. ப்ரொஜெக்டிங் நம்ம கியாஸ்க் வழியாக மவுண்டட் ஸ்க்ரீன் வழியாக நம்ம பார்க்கலாம். இந்த பார்க் வந்து ஒரு மியூசியம் ப்ரிசர்வ் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸும் இருக்குது, ஆம்பிபியன்ஸ் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி லைப்ரரி வித் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 1000 புக்ஸ் பற்றி இருக்குது, ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். இந்த பார்க் வந்து வெனாம் எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி நம்மளுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. 1976 ஜேர்னல் நேம்டு ஹாம்ப்ரியாட் ஆன் ரெப்டைல்ஸ் வந்து இந்த கோப்ரா ரீநேம் பண்ண அந்த என்ன சொல்கிறது, அந்த விஷம் எடுத்து இது பண்ணுற எக்ஸ்ட்ராக்ஷனும் காமிக்க ஆரம்பித்தாங்க. குவார்ட்டர்லி ஒரு ஜேர்னல் வந்து இதை பற்றி மேக் பண்ணி ஆஃப் இயர்லி சின்ஸ் 2010 வரைக்கும் இது பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த பார்க்கு டியூஸ்டே லீவு, யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க டியூஸ்டேக்கு, அங்கே ஒன்றும் பார்க்க முடியாது. சென்னை பற்றியும் பார்க்கலாம். நம்ம சென்னையோட நெய்பர்ஹுட் தான் நம்ம கிண்டி. கத்திப்பாரா ஜங்ஷன், அண்ணா சாலை, மவுண்ட் பூர்ணமல்லி ரோடு, இன்னர் லிங்க் ரோடு, 100 ஃபீட் ரோடு, ஜவஹர்லால் நேரு ரோடு, அப்புறம் ஜிஎஸ்டி ரோடு எல்லாமே இங்கே தான் மீட்டிங் பாயிண்ட்டு. இதுதான் இம்பார்ட்டன்ட் நோடல் பாயிண்ட் ஃபார் டிராஃபிக்
ரோட் ஆஃப் டிராஃபிக் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில். இது ஒரு கமர்ஷியல் ஹப்னே சொல்லணும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அசோக் லேலண்டில் இருக்குது. ஸோ இந்த ஜங்ஷன் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து சிட்டி லிமிட்ஸோட சபப்ஸ்க்கு வந்துடும். இதுக்கு பக்கத்தில் வந்து சைதாப்பேட், சவுத் அண்ட் நார்த், கோட்டூர்புரம், அப்புறம் அடையார் டுவார்ட்ஸ் ஈஸ்ட், வேளச்சேரி இந்த சவுத், அப்புறம் அதம்பாக்கம், ஆலந்தூர் இந்த சவுத் வெஸ்ட், அப்புறம் பரங்கிமலை இந்த வெஸ்ட், அண்ட் ஈக்காடுத்தவங்கள் இந்த நார்த் வெஸ்ட். கிண்டி இஸ் ஹோம் டு மெனி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் இந்த சிட்டி இயர்லியர். அப்புறம் இந்த மோஸ்ட் ஃபேமஸ் அமாங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிண்டி நேஷ்னல் பார்க் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது. இது வந்து மெயின் ஹப், அதாவது நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி நம்ம கிண்டி திருவிக்கா எஸ்டேட்க்கு நடுவில் தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸி இருக்குது. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன், கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அலெக்சாண்டர் பேரக்கிட் இந்திய பெருங்கிலி. இதோட ப்ரிசைஸ் ஆரிஜின் வந்து யாருக்குமே தெரியல எப்படி கிண்டி வந்ததுன்னு. கிண்டி மீன்ஸ் கிண்ணம், கிண்டி அப்படின்றதுக்கு ஒரு நேம் சேஞ்சும் இருக்குது. ரீஜனல் ஹிந்து ட்ரெடிஷன் படி பிரிங்கி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இங்கே வந்து பீனன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பரங்கிமலை ஹில்லில். இது சர்க்கும்புலேட் ஆகிறதுக்கு முன்னாடி, இது ரீஜன்ஸ் அதாவது ஹில்லாக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் டெம்பிள் இருந்திருக்கு. இங்கே தான் வந்து இந்த சர்க்கும்பலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் லெஃப்ட் இஸ் கிண்டி, அந்த வெசல் தான் இப்போ நம்ம பார்க்குற கிண்டி. பரங்கிமலையில் இருக்கிற சிவன் கிட்ட போகிறதுக்கு இங்கேருந்து அவங்க போகும்போது அவரோட கிண்டி இங்கே விட்டுட்டு போனதுனால இது கிண்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரீஜன் நேம் வந்து ஆங்கிலைஸ் பண்ணியிருக்கு பை பிரிட்டிஷ் ராஜ். தே ஹவ் கால்ட் இட் அஸ் கிண்டி ஆக்சுவலி. இது ரொம்ப வெல் கனெக்டட் ரோடு, ட்ரெயின் சர்வீஸாக இருக்கட்டும், பஸ்ஸஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனும் அண்ட் மெட்ரோ ஸ்டேஷனும் எல்லாமே பக்கத்தே இருக்குது. இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா 10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ யார் வேணால் வந்துட்டு போகலாம். இங்கே கவர்மெண்ட் ஹவுஸ் அண்ட் கிண்டி பிரிட்டிஷ் ராஜ் பீரியடில் எப்படி இருந்ததுன்னா, கவர்னர் வந்து கவர்மெண்ட் ஹவுஸில் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் வந்து பேலட்டியல் ரெசிடென்ஸில் நிறைய சர்வன்ஸோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அஃபிஷியல் டேம்லர் காரில் தான் வந்து அவங்க எங்கேயாவது டிஸ்போஸ் போகிறதுக்கெல்லாம் போவாங்க. அப்புறம் ஒரு ஹெட் பட்லர் இருப்பாங்க, அவருக்கு பேர் முனிசுவாமின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு கையில் இரும்பு கரண்டி, இரும்பு ராடோடய சுற்றிட்டு இருப்பாராம். கவர்னரோட எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாராம். அப்புறம் ஒரு கிளிட்டரிங் கோச் இருந்திருக்காரு இந்த ஹார்சஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் நிறைய பாடி கார்ட்ஸ், அப்புறம் இந்தியன் ட்ரூப்பர்ஸ் வித் ரெட் யூனிஃபார்ம்ஸ், அப்புறம் கிளிட்டரிங் ஸ்டீல்லையே எல்லோரும் இருந்திருக்காங்க. ஸோ கிண்டி வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக எலிகண்ட்டாக இருந்ததுனால, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸில் இருந்ததுனால நிறைய எக்ஸ்டென்சிவ் பார்க் அந்த டைமில் இருக்கிறதுனாலையும், பக்கத்தில் கால்ஃப் கோர்ஸ், அப்புறம் ஹாக்கி பிச்சர்ஸ், அப்புறம் நம்ம குதிரை இது ரைடிங் ஸ்டேபிள்ஸ்லாம் இருந்ததுனால, கிண்டி ஹார்ஸ் ரேசிங் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்ததுனால இவங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மே டு அக்டோபர் வந்து அந்த டியூரிங் த ஹாட் சீசன் வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டும் அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஹவுஸ் வந்து ஹில் ஸ்டேஷனில் கோடையிலையும் ஊட்டிலையும் இருக்கிறதுக்கு போயிடுவாங்க. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் இருந்துட்டு வந்தாங்க. இப்போ ஆளுநர் மாளிகை வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வீட்டில் பண்ணுற வேலையெல்லாம் இது பண்ணுறதுடா. இங்கே டபுன் தானே இது, நாட் மங்கி, த பிங்கர் நீங்கள் அதுக்குன்னு கயிறு கட்டிட்டு இருக்காங்க தங்குறதுக்கு. அது என்ன கட்டி பிடிச்சி உட்காந்துருக்குது ரொம்ப ஹாயா. டேய் என்ன என்ன ஹாய் பாயிட்டியா? தண்ணீர் வேணுமா பேபி? நீல் காவல்னா அதான் காவல்னா. தி ரேசிஸ் மேக்கவ் செங்குரங்கு. நான் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இருந்தாலும் பீப்பிள் பார்க் அப்போ ஒரு ரிக்ரியேஷனல் பார்க்காக சென்னையோட இந்த கிண்டி பார்க் இருந்திருக்கு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து 1859லேருந்து 1861 வரைக்கும். இந்த பார்க் தான் த ஓல்டஸ்ட் பார்க் அண்ட் வெரி ஃபேமஸ் இன் அவர் சிட்டி. இது ஐடியா செட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஃப்ளோட் ஆச்சுன்னா, சர் சார்ல்ஸ் ட்ரிவிலியன்
த ஃபர்ஸ்ட் பேரனட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து 1859 to 60 இருந்திருக்காரு. இவர் தான் இந்த பிளானுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த சைட்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிவிலியனோட டிஸ்மிசலுக்கு அப்புறம் 1860க்கு அப்புறம் இந்த ஒர்க் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்த வில்லியம் டெனிசன் அவங்க மூலிமா இது கண்டினியூ ஆச்சு. இந்த பார்க் வந்து இவென்ச்சுவலி நம்ம சொன்ன மாதிரி 1861 ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிட்டு இதுக்கு கமிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பார்க் வந்து 112 ஏக்கராக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுதான் பிக்கஸ்ட் கைண்ட் இன் சென்னைன்னு சொல்லணும். இதுக்குள்ளே வந்து 12 லேக் பார்க்கோட லிமிட்ஸில் 5.5 miles ரோடில் வந்து பார்த்திங்கன்னா 12 லேக்ஸ் இருந்திருக்கு. இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருந்திருக்கு விக்டோரியா லேக்கில். இங்கே வந்து மெட்டல் ரோடு வந்து ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் த பார்க்கில் வந்து எக்விஸ்டேரியன் ரைட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்துருக்காங்க. அதாவது நம்ம குதிரை சவாரி பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு எக்விஸ்டேரியன் ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக இந்த இடத்துல இருந்திருக்கு. அப்புறம் இந்த மெட்ராஸ் ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து நம்ம பீப்புள்ஸ் பார்க் முன்னாடியே வண்டலூருக்கு போய் ஷிஃப்ட் ஆகிடுச்சு 1985. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜூ வந்து இனிஷியலாக வந்து பார்க் டவுனில் இருந்தது. அதுக்கப்புறம் திஸ் ஹஸ் மூவ் டு வண்டலூர்னு 1985 ஒரு ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. சென்னையில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் லைக் பிஎஸ்பிபி அப்புறம் நிறைய பேரெல்லாம் எனக்கு தெரியலைங்க. எல்லா ஸ்கூல் கிட்ஸும் வந்து பீயிங் மண்டே த ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் வந்து காலைல 10 o'clock இங்கே வந்துட்டாங்க. இட் வாஸ் ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட எங்கள் பசங்க வந்து என்னோடய பெரிய பையனுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது பீயிங் இன் வீல்சேர். ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி என்ஜாய்ட். I am a bird of prey, usually found in places lots of pigeons as I love eating them. ஆமாம் சாப்பிடுமா. I am good at adapting and can live in different places like river edges and open areas near water bodies. சுச்சோ சத்தம் கொடுக்குற அவன் கூடு கட்டுறாங்கடோய். டே அவன் கூடு கட்டுறான்டோய். வாவ் பார்த்தேன். இல்லை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் வேஸ்ட் போடக்கூடாது. காக்கா இந்த மீட்டுக்கு தான் வந்திருக்கு. ஆமாம் அந்த மீட்டுக்கு தான் வந்திருக்கு. காக்கைக்கு ரொம்ப தைரியங்க. இவ்வளோ கைட்ஸ் அண்ட் ஈகிள்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஒத்த காக்கா வந்து மீட் எடுக்கிறதுக்காக வந்து ஊற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு சோழி முடிஞ்சுதான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடையார் ரிவர் வந்து நார்த்லேயும் கிண்டி லேக் வந்து சவுத்லேயும் ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போல்லாம் அது இருக்கான்னு தெரியல. அடையாரோட ரிவர் அந்த கூவம் ரிவரே வந்து இப்போ வந்து சாக்கடையாக எடுத்து கொத்த போகுது. அது கூடு கட்டுது. இது அந்த காக்காயும் சாப்பிட்றதுக்கு தான் வருது. இதுங்கெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுதுங்க. இந்த பார்க் வந்து ட்ராபிக்கல் அப்புறம் வந்து ரொம்ப ஹியூமிடாக இருக்கும். இது டெம்பரேச்சர் எப்போவுமே ஆவரேஜிங் வந்து 28 to 32 degrees Celsius இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன தான் மரங்கள் இருந்தாலுமே இந்த பார்க் ஆவரேஜாக ஒரு 1000 millimeter ரெயின் வந்து கவர் பண்ணும். இது கிண்டி நேஷனல் பார்க் வந்து நம்ம அடையார் ரிவரோட தண்ணி தான் இன்னமும் வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து இதுக்குள்ளேயே ஃப்ளோ ஆகுது விச் ஃப்ளோஸ் த்ரூ த பார்க் ஃப்ரம் நார்த் டு சவுத். இந்த அடையார் ரிவர் தான் மேஜர் ட்ரைபியூட்ரி. இது வந்து காவேரி ரிவர்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இதுதான் இந்த அக்வாட்டிக் லைஃப்க்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சர்வேஸ் இஸ் என்ஜாயிங். சிரிக்கிறான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. நம்ம கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னையில் இந்த ஒரு லேக் இருக்குது. அதுக்கு பேர் வந்து தங்கல் ஏரி. அப்புறம் வந்து இதில் 2 லார்ஜ் டேங்க்ஸ் இருந்தது. அதாவது காத்தன் கொல்லை அப்புறம் அப்பளம் குளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாண்ட்ஸ் இருந்தது. இது ரெண்டுமே வந்து சம்மரில் டோட்டலாக ட்ரை அப் ஆயிரும். இங்கே தான் வந்து எல்ஃபின்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்புறம் ப்ரூடி கேசல் அப்புறம் பக்கிங்ஹாம் கேனில் இது எல்லாமே இருந்திருக்கு. இன்னும் நிறைய இருக்குது. பழைய பிரிட்டிஷ் காலத்து மேப்பில் நீங்கள் 16th 1860s பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிறது ஜான் முரே ஆல்பனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் லண்டனில் வந்து இது பப்ளிஷ் பண்ண ஒரு மேப் பார்த்து நான் சொல்லிகிட்ருக்கேங்க. ஆஸ்கர் ஐடி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பொண்ணு போலீஸ் வேலை வந்துட்டாங்க நம்மளுக்கு பறக்கிறதுக்கு. பேபி பாரு பின்னாடி பாரு.
அங்கே போய் காமிச்சிட்டு வா, போ சேட்டையெல்லாம் காமிச்சிட்டு வா. அது அப்பா கை பிடிச்சிட்டாருன்னு இது மாதிரி பண்ணியிருக்கு. ம். ஹலோ, ஹாய், உன் பேர் என்ன? சரண்ராஜ், சரண்ராஜா. சரண்ராஜாவா? வாவ், வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். அப்போ நீ வந்து நமஸ்தே பண்ணு. நமஸ்தே. எங்கே இருக்கான்? ஏச்சோ ரெண்டுக்கும் வைக்க. அப்பா கிட்ட போயிடலாம். சே, அப்பா கிட்ட போய் அப்பா கிட்ட. டேப்ஸ் இருந்தாலும் தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப ஹைஜீனிக்காலாம் இருக்குதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. த கலர் ஆஃப் வாட்டர் இஸ் ஸோ கிரேட். சில இடத்துல வந்து செம்மண் அடிச்சிட்டு வருது, அது எப்படி குடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப லிமிட்டடான இடத்துல மட்டும்தான் வந்து தண்ணி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளவோ இம்ப்ரூவைஸ் பண்ணுற கவர்மெண்ட் வந்து இந்த தண்ணி குடங்கள் எல்லாம் வந்து மினரல் வாட்டர் வந்து கண்டிப்பாக வச்சாங்கன்னா வரவங்க எல்லாமே வந்து 100% வந்து குழந்தைங்க தான் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த டேப் தண்ணி தான் குடிச்சிட்டு வரணுன்றது வந்து எனக்கு வந்து இது திருப்தியாக இல்லை. அண்ட் என்ன சொல்கிறது, அவங்க கொண்டு வர வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு தண்ணி போகவே போகாது. என்னோடய தம்பி வந்து 96 இருக்கும், அவன் 93ல் பார்ன். 96 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து நாங்கள் வந்து அவனை வந்து நான் வந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு. அப்போ வந்து இங்கே யானை இருந்துச்சு, ஒரு பெரிய மரத்தில் யானை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் பாகனெல்லாம் இருப்பாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு எதிரில் வந்து புலி இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வந்து சிங்கம் வாயிலேருந்து வர மாதிரி, பாம்பு வாயிலேருந்து வர மாதிரி, அப்புறம் வந்து பெரிய யானை சர்க்கஸ் பண்ணுற அந்த ஸ்லைடுங்க இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக வெறும் கூடு தான் கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே வரும்போது கிடைக்க மாட்டேங்குது. சொல்லியே ஆகணும், இந்த புள்ளி மான் சொல்கிறோம்ல, அது இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஊரில் வந்து பீச்லேயோ இல்லை மீன் இருக்கிற இடத்துல காக்காலாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து மான் வந்து சுற்றி சுற்றி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், நடந்து போகும், க்ராஸ் பண்ணோம், ஓடும். இப்போ வந்து அப்போல்லாம் வந்து கட்டை குச்சியில் தான் வந்து வேலி மாதிரி 2 பக்கமும் அமைச்சிருப்பாங்க. அது வழியாக வந்து இந்த மான் வந்து குதிச்சு ஓடுறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை, எல்லாத்தையும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருந்தா பண்ணியிருக்காங்க. பட் மானெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை, அந்த கேஜில் பார்த்த மான் மட்டும்தான். அப்புறம் குரங்குகள் வந்து அநியாயத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ வந்து பார்க்கிங்கில் மட்டும்தான் நான் அந்த குரங்குகள்லாம் பார்த்தேன். இந்த இடத்துல கூண்டுக்குள்ளே பார்த்த குரங்குகள் மட்டும்தான். இப்போ எல்லா அனிமல்ஸும் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாதுகாவலர்கிட்ட போய் கேட்டால் என்னங்க அனிமல்ஸே காணும் அப்படின்னு கேட்டால் எல்லாம் வண்டலூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, பராமரிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க, அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்குன்னு இருக்கிறது வந்து இருக்கிற கொஞ்சம் அனிமல்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ தான் வந்து சர்வேஷை வந்து வீல் சேர்லேருந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப நிழலான ஒரு இடம் நம்மளுக்கு கிடச்சிது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பேமெண்ட்லாம் கண்டமாக இருக்குது. இந்த பக்கம் அதை வீல் சேர் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதுவான வசதிகள் இருக்கான்னா கொஞ்சம் கம்மி தான். இது இன்னும் மேம்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்ச நேரம் அவனை வந்து வீல் சேர்லேருந்து எடுத்து உட்கார வச்சு கொஞ்சம் அவனை ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்னேக் இருக்கிற இடத்துக்கு, ஸ்னேக் அந்த பாக்ஸில் இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். இந்த இப்போ நான் போகும்போது ஃபவுண்டெயின்லாம் காமிப்பேன். அந்த ஃபவுண்டெயின் தண்ணி கலர்லாம் பாருங்கள், ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து மேபி தண்ணி கொஞ்சம் கலராக இருக்குன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை எப்படி அனிமல்ஸ் கொண்டு போகிறதுக்கோ அதை வந்து ஒரு வழி பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆமைகள் இருக்கிற தொட்டிகள்லாம் பயங்கரமாக நாறுது, ரொம்ப ஸ்டிங்கிங். ரொம்ப நாளாக தண்ணி மாற்றாமல் இருந்தால் அப்படி இருக்குமோ, இது ரொம்ப பாசம் பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது நான் குறையாக சொல்லலை, நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே இதெல்லாம் பண்ணால் இன்னும் எல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றது குழந்தைங்கன்றதுனால இந்த இடம் இன்னமும் ஹைஜீனிக்காக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறதையும் நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்ன பாருங்க, பண்ணுறேன். நல்லா வந்துருக்கு. சாமி ஆம் சொல்லுங்க, சொல்ல தெரியாம.
ஆமைகளெல்லாம் பார்க்க போகலான்னு போயிட்டுருக்கோம். முன்னாடி 2006 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லலாம் வரும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய முறை இங்கே வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. காலேஜ் கட்டடிச்சாலும் இங்கே தான் வருவோம். இப்போ ப்ரொமோஷ்னலாகவும் இருந்தால் இங்கே தான் வருவோம். அப்புறம் காந்தி மண்டபம் எல்லா இடத்துக்குமே யூஸ்வலாக வந்து நான் படித்தது SIT காலேஜ். ஸோ அங்கேருந்து இது வேறு பாதை இருந்தாலுமே நாங்கள் வந்து கட்டடிச்சிட்டு சாட்டர்டே சண்டே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே தான் வருவோம். நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்போ இருந்த தொட்டிகள்லாம் ஃபுல்லாக மீன் இருக்கும். நிறைய கலர் மீன்கள் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் ஒன்று ஒன்றும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கருப்பு கலரில் உள்ள என்ன இருக்குன்னே கண்ணுக்கு தெரியல. அந்த ரொம்ப டார்க்கராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், எவ்வளோ கிட்ஸ் வந்து இதை பார்க்குற எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வரவங்க ஏமாற்றம் அடைகிறாங்கன்னு பாருங்கள். அதில் இருக்கா இல்லையானே தெரியலைங்க, அந்த மாதிரி இருந்தது. இதில் ஸ்டார் டார்டைஸ் டர்ட்டில் மட்டும்தான் இருக்குதுங்க. மற்ற எந்த வெரைட்டிஸும் இப்போ அவைலபிளாக இல்லை. இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கண்ணாடி அவ்வளோ கருப்பாக அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. அதனால் வந்து எப்படா வெளியில் போவோன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் நின்று பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து வே அவுட் பண்ணிட்டோம். ஸோ சர்வேஷ்க்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஸ்னேக் பார்க் போயிட்டுருக்கோம். உள்ளேயே இருக்கிற ஸ்னேக் இதுக்கு போகிறோம். சாருக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அண்ட் யூ வாஸ் ஆக்சுவலி இமிட்டேட்டிங் தி ஸ்னேக். அதுதான் எனக்கு பயமாக இருந்தது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் பையன் வீட்டில் பண்ண அட்டூழியம் இருக்குது. நம்ம பாம்பு ஊறுற மாதிரி ஊறிட்டு வந்து காலெல்லாம் வந்து நக்கி வச்சான். எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஸோ ஆஃப்டர் தட் அவங்களுக்கு டீச் பண்ணோம், இதெல்லாம் வந்து ஸ்னேக் தான் பண்ணோம், நம்ம பண்ணக்கூடாதுன்னு. தென் நீ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான். இப்போ கொஞ்சம் மறந்தும் செஞ்சுட்டான். படுத்துருக்கான் பாரு, மண்டையில் விடாத, வா இப்படி வா. உள்ள படுத்துருக்கான்டா அவன், இந்தியன் கோபுரா. இங்கே வா, பார்த்து ஓடணும் வா. இதோ இங்கே இருக்கான் பாரு, இங்கே எட்டி பார்க்குறான் பாரு, பானையில் எடுத்து பார்க்குறான் பாரு, பானைக்குள்ளே இருக்கான் பாரு. சாக பாம்பு இல்லைங்க, தென்னை மரத்துக்கு மேலேயே தான் இருக்கும். வால் தான் இதோட இதுவே. சாப்பிட்டாட்டுன்னு பார்த்தோம். இதுலேயே ஒரு எல்லோ வெரைட்டி ஒன்று இருக்கும் பாருங்க, அது இன்னும் பயமாக இருக்கும் பார்க்க. இங்கே காணும் அது. இந்த பாரு ஏறாம் பாரு, மேலே ஏறாம் பாரு, பாரு ஏறாம் பாரு. சி ஏறிட்டான் பாரு. அந்த இன்செக்ட் சாப்பிட போறானா? உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வரான்டா. போலாம்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படி போர் அடிச்சிடும். கண்ணாடி வேற வீக்கா இருக்குடா, வாடா நம்ம போலாம். அந்த கண்ணாடி ஸ்ட்ராங்கா இல்லடா. நான் போகல, நான் ஜஸ்ட் இங்க இருக்கான்னு பாக்குறேன். சரிவா, நீ போய் பாரு, நீ பாரு, நிக்கிறேன். எங்க போய் பாப்பா? அங்கதான் போய் பாப்பியா? அவங்க தெரியாது. வாங்க நம்ம போலாம். இங்க வாங்க அங்க போய் பார்க்கலாம். அங்க 2 இருக்கான் பாரு. இங்க பாரு, அங்கிள் பாக்குறாரு பாரு. யூ கம் ஹியர். கோபுராவே காணும்டா. உள்ள படுத்துருக்கான்டா, தகன்னு இருக்கான். உள்ள 2 இருக்கு உள்ள. இந்த பாரு, பானைக்குள்ள உட்காந்துருக்கான் பாரு. ஆமா, இல்ல இங்க வா பாரு, பைத்தன் பாரு. இங்க பாரு ஒருத்தன் பாருடா. இங்க பாரு, see this is alive. சரி, என்ன பண்றான் அவன் என்ன பண்றான்? அவன் என்ன? அச்சோ, டோன்ட் டூ தட். நோ, அப்படி பண்ணானா? அப்படி பண்றான் அவன். அப்படி பண்றான். நம்ம போயிடலாம். கண்ணாடி வீக்கா இருக்கு. வில் கோ அந்த பக்கம் பண்ணலாம். போய் மயில் பார்க்கலாம். அப்பா கிட்ட போய் சொல்ல, அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. பண்றான். அப்பா கட் பண்ணி வருவார், அவங்ககிட்ட பேசுவார். அவன் கொஞ்சம் ஹானர் பண்ணுங்களா. அப்படியே ஏறி நாங்கள் சாரப்பாம்பு உண்மையாக தான். இது ரொம்பலாம் ஒன்றும் 60 ரூபாலாம் இல்லை, முதல்ல இருக்கான் பெருசாக.
பொதுவாகவே குழந்தைங்க ரெப்டைல் ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்தா பயந்துக்கும். ஆனால் என் பிள்ளை பயப்படுற மாதிரி தெரியல. ஒரு ரவுண்டு முடிச்சு செகண்ட் ரவுண்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் பார்க்குது. பெரிய குழந்தை தான் அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் அது ஒரு மூஞ்சியே ஒரு மாதிரியே போச்சு. ஸோ ஸ்னேக் பார்க்லேருந்து அந்த பக்கம் போனால் அக்சசிபிளாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா அங்கே கதவை அந்த இதுவெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. திருப்பி இது வழியாக தான் வர வேண்டியதாக இருக்குது. எப்படி பண்றான்? அதெல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் முடிச்சு ஏறுறது. திங்கிங் ஃபீலிங் சம்திங் அண்ட் இஸ் கமிங். எனக்கு புரியலைங்க. இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, எதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஆக்சஸை ஃபஸ்ட்டே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் க்ரெயின், ஸ்பூன் பில் இந்த மாதிரி மற்ற பறவைகளை வந்து வீல் ஷாட்டில் பார்க்க முடியாததுலாம் அந்த வெயில் டைமுக்கு நாங்கள் இதெல்லாம் இந்த உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் வந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் என்னோடய கேள்வி. பார்க்கே பெருமைப்படுற மாதிரி வந்து இந்த லாங்கஸ்ட்டு ஸ்லைடு தாங்க. இதில் வந்து ஒரு 2 ஃப்ளோர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நடந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதில் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது வழியாக இறங்குறதுல ஒரு பெரிய ஆனந்தம் அதுவே இல்லை. அந்த ஃபவுண்டைன் தண்ணிலாம் பாருங்கள். சத்தியமாக இங்கே வந்து முன்னாடி க்ரோக்கடைல்ஸ் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவும் இல்லை. அதனால் எவ்வளோ தண்ணி வந்து க்ளீன் இல்லாமல் இருக்குன்றது வந்து இதுலேயே தெரியும். இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே திருப்திகரமாக தான் இருந்தது. குழந்தைங்க போகிற இடன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் ஆதங்கத்தில் நான் வந்து சொல்கிறதா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பழசு எல்லாமே புதுமையாக்கப்பட்டிருக்கு. அந்த புதுசு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்றது தான் என்னோடய வேண்டுகோள். அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மாடர்னைஸாக இருந்தாலுமே உள்ளே இன்னும் பழசு மாதிரி தான் இருக்குது. அதையெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த முன்னாடி வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் கடை, ஒரு ஐஸ்கிரீம் கடை எப்போயுமே இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக வந்து அங்கே ஜூ கேஃபேன்னு ஒன்று வந்துடுச்சு. ரொம்ப பாஷாக இருக்குது. எல்லாமே ரேட்டெல்லாம் கொஞ்சம் நாமினல்னு சொல்ல முடியாது, அதிகம்தான். அந்த காலத்தில் வந்து சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்றதே ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும். இப்போ அது இல்லை. நிறைய ஸ்கூல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் அந்த முன்னாடி இருந்த அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பும் அந்த பஞ்சு மிட்டாய் கடை தான் இப்போ ஜூ கேஃபேவாக உள்ள பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூ வளர்ந்துருக்கோ இல்லையோ அங்கே இருக்கிற கேஃபே வளர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கோட கவுண்டர் ஃபீலை வந்து என்னோடய பெரிய பையனுக்கு அவங்க சார்ஜ் பண்ணவே இல்லைங்க. வீல் சேருக்கு அவங்க ஃப்ரீ தான் பண்ணாங்க. எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போனோம். அண்ட் எனக்கு ரேட் வந்து 20 rupees, 30 rupees, 60 rupees ரேஞ்ச் தான் அதில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் பண்ணோம். நாங்கள் ஃபோன்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனதுனால கேமராக்கு எதுவும் பே பண்ணல. அண்ட் கேமராவுக்கு பே பண்ணி உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அனிமல்ஸ் அங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் இருக்கிறத பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. உள்ளே போகிற அந்த சுற்றி வர்றது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரிக்ரியேஷனாக இருக்குன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அவங்களுக்கும் இந்த பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. முக்கியமாக என்னோடய பெரிய பையன் வந்து அந்த வீல் ஷேர்லேயே அவனுக்கு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாலுமே அந்த இயற்கை சூழல் இதெல்லாம் வந்து அவன் கொஞ்சம் என்ஜாய் பண்ண எப்போவுமே ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பர்சனலி. ஏன்னா வந்து இங்கே உள்ளே வரும்போதே ஞாபகம் வருதேன்னு நான் பாட்டு பாடிட்டு தான் உள்ள நுழைஞ்சேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது, என் தம்பி ஸ்கூல் படிக்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது ஊர் சுற்றினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.